யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. இந்த புறா முட்டை வந்து பொறிக்க கூடியது ப்ரோ. இந்த புறா முட்டை மூக்கு உடைக்கக்கூடிய வீடியோ நான் காட்டியேன் ப்ரோ. இதில் கொத்தியிருக்கேன் ப்ரோ, லைட்டாக தான் தெரியும். நேருக்கு பற்றில ப்ரோ. இப்படி தான் ப்ரோ புறா முட்டை மூக்கு ஊற்ற கூடியது, மூக்கு உடச்சி இப்படி வெளியே வர கூடியது. இது ஒரு நாள் உள்ள புறா குஞ்சு ப்ரோ. நேரெலாம் இப்படி காட்டியிருப்பான்னு தெரில. இது ஒரு நாள் உள்ள புறா குஞ்சு. ஆகலாம் நான் இங்கே பட்டில் ஃப்ரெண்டு வெளிநாட்டு போனால அந்த புறாயெல்லாம் பிடிச்சி விற்க வேண்டிய நிலமா வந்துட்டு ப்ரோ. அதனால் பிடிச்சி விற்றுக்கிட்டு அதனால் இதுதான் ப்ரோ முட்டை வேஸ்ட்டாக இருக்குன்னு நான் இங்கே பட்டில் வச்சேன். புறா குஞ்சு பாருங்க ப்ரோ, இவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் ப்ரோ. பத்திலா ப்ரோ எப்படி இருக்கணும் புறா குஞ்சு. இதில் 4 முட்டை இருக்குது. வேறு அது இங்கே பட்டில் சாதா கோழி முட்டையும் இருக்குது ப்ரோ. அதை வச்சது அதுபோல் இது தண்ணி வந்து காற்று கோழிக்கு இற வச்சுருந்த தண்ணி அங்கே வந்துடும். அது அப்படியே ஜன்னலை திறந்துட்டு அப்படியே வெளியே விட்டுட்டேன் ப்ரோ. அப்படி இங்கே பற்றி ஆஃப் பண்ணி வச்சாங்க ப்ரோ. இங்கே பற்றி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு கிண்ணி இருக்கலாம் ப்ரோ. கிண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுதான் ப்ரோ கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அதான் ப்ரோ எல்லா வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவு எனக்கு கேமராலாம் குவாலிட்டி கிடையாது ப்ரோ. நான் இப்போயும் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் பொரிச்ச கோழிக்கு வந்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போடுவா ப்ரோ. அதுமாதிரி ஏதோ கொழுப்பு ஏதோ தெரியும், ஏதோ ஒன்று சொல்லுவா ப்ரோ. அது எனக்குமே தெரில. நானே யூடியூப்பை பார்த்து தான் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் ப்ரோ. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அப்புறம் இதுக்கு மேலே மஞ்சள் பொடி போட்டால் கோழியெல்லாம் பாவம் ப்ரோ. மஞ்சள் பொடியை போட்டு கலக்கி கொண்டு எப்படியும் தண்ணியெல்லாம் கவுத்து போடும் ப்ரோ. அது ஒன்று ஒரு விஷயம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து கோழி குஞ்சுக்கு வந்து கடையில் உள்ள தீவனம் தான் ப்ரோ மேக்ஸிமம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய பண்ணையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த தீவனம் தான் ப்ரோ வாங்கி கொடுப்பாங்க சின்ன குஞ்சில். ஏன்னா இது கொடுத்தா தான் டக்குனு வளரும் ப்ரோ கோழி. நம்ம இது இங்கு பெட்டில் வளர்க்கனால இது கொடுத்து வளர்க்கிறது தான் ப்ரோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது சாதா தவிட அரிசி தான் ப்ரோ கோழி வெளியே எடுத்து விடுவாங்க. இல்லைன்னா சிலவே இங்கு பெட்டில் அடை வச்சு கோழி உடல் எடுத்து விடுவாங்க ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, இது சின்ன கோழி குஞ்சுக்கு நீ கேட்டாச்சுன்னா இந்த இது கிடைக்கும் ப்ரோ. எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். கூட நல்லா கோழியெல்லாம் சாப்பிடும் ப்ரோ. இது நீங்களே பாருங்கள் ப்ரோ, உங்களுக்கே தெரியும். கேமரா ரொம்ப குவாலிட்டி இருக்காது ப்ரோ, நார்மலாக தான் ப்ரோ இருக்கும். அதனால் சின்ன தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவும் நான் ப்ரோ ஃபஸ்ட்டு இங்கே பட்டில் வந்து எடுத்து விட்ட கோழி குஞ்சு கொஞ்சம் ஒரு 5 மாதத்துக்கு பிறவா ஏதோ இங்கு பட்டில் முதல்ல வச்சு இப்போ தான் எடுத்து விடுவோம். இன்னும் கண்டினியூவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் ப்ரோ. ஒரு ட்ரிப் ஆட்ட வைக்கிறதுலேருந்து எல்லாமே டே 1லேருந்து டே 21 வரை இங்கு பட்டில் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ. பார்த்துருங்க ப்ரோ எப்படி இருக்கும் கோழி. இதே மஞ்சள் போட்டு கலக்கிச்சு ப்ரோ தண்ணி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ப்ரோ. பாய் ப்ரோ.